அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியாவும் ஜெனியும் வந்து பேசிட்டு போனதை நினைச்சு நம்ம ராதிகா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தா மயூ ஒரு பக்கம், அம்மா அழாதீங்கம்மா, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயூ ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கமலா சொல்லவே தேவையில்லை. பாக்கியா எந்த அளவுக்கு நல்லவங்களோ அதே அளவுக்கு நம்ம ராதிகாவும் நல்லவங்க தான். ரெண்டு பேரோட வாழ்க்கையில கேம் விளையாடுனது நம்ம கோபி தான். ஆனா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது என்னவோ நம்ம ராதிகா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பாக்கியாவும். ஏன்னா ரெண்டு பேருமே அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. கோபி பண்ண தப்புக்கு நம்ம ராதிகா கோபியை வான் பண்ணதான் செய்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காதவங்க ராதிகாவில் தான் ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆளோட வாழ்ந்தே ஆகணுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ராதிகா ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறாங்க. உடனே கமலா என்ன பண்ணாங்க, ராதிகா பாத்தியா எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அந்த பாக்கியா கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் திரும்ப நியூஸ்லலாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபைட்டும் பண்ணிட்டா. இப்போ அவங்க பொண்ணு மருமகன் மாற்றி எல்லாருமே உன்னை கார்னர் பண்ணி வந்து இங்கே ஒரு ப்ராப்ளத்தை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நான் போய் ரன்னில் ஒன்று பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா பாக்கியாவா கிட்ட சண்டை போடுறதுக்காக கிளம்ப பார்க்குறாங்க. உடனே ராதிகா வந்து, அம்மா நீ தயவு செஞ்சு அமைதியாரு, இந்த பிரச்சனைக்குள்ளே நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலாவை ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம கோபி வராரு. கோபி வந்ததுமே நம்ம ராதிகா அவங்களோட கோவரத்தோட உக்ரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராதிகாவை பார்த்ததுமே கோபி வந்து, என்ன இது, இவ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கா, எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஒரு பக்கம் பார்த்துட்டே வராங்க. ராதிகா வந்து ரொம்ப பேசாமல் சைலண்டாக இருக்காங்க. உடனே கமலா வந்து, மாப்பிள்ள இன்னைக்கு என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு தெரியுங்களா, நீங்கள் இல்லாத நேரமாக பார்த்து உங்கள் பொண்ணு இனியா வந்திருந்தா, வந்தவா அமைதியாக இல்லை, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு ராதிகா தான் சொல்லிட்டாங்க. ராதிகா பாரு அப்படியே நொடிஞ்சு போயிட்டாப்பா, என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. கூட அந்த செலினோட பொண்டாட்டி அந்த ஜெனி இருக்கால, அவளும் வந்து ராதிகா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையாச்சு, அதனால தான் இப்போ அவங்க ஃபேமிலியே ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. ராதிகா என்னப்பா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோபிநாத் ரொம்பவே கோவப்படுறாரு. கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ராதிகா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி மன்னிப்பும் கேட்குறாரு. இதோடு இல்லாமல் திரும்ப இந்த பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கான வழி தான் நம்ம கோபி முயற்சி பண்ண போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.